கோவை மருதமலை முருகன் கோயிலில் ஏப்ரல் 4ஆம் தேதி குடமுழுக்கு விழா நடக்க உள்ளது. அதில் தமிழில் மந்திரங்கள் போத கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுரேஷ் பாபு, விஜயராகவன் ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி முன் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது அறநிலையத்துறை சார்பில் சிறப்பு பிளீடர் அருண் நடராஜன், வழக்கறிஞர் கார்த்திகேயன் ஆகியோர் ஆஜராகி மருதமலை கோயில் செயல் அலுவலர் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்தனர். அதில் குடமுழுக்கு விழாவில் தமிழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும், தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழிகளில் மந்திரங்கள் ஓதி யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட உள்ளன. சிவாச்சாரியார், ஓதுவார் ஆகியோர் தமிழ் மந்திரங்கள் ஓதுவர். 12 திருமுறைகள், திருப்புகழ், கந்தர் அலங்காரம், திருமுருகாற்றுப்படை உள்ளிட்டவை பாடப்படும். யாகசாலையில் சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும். 36 யாக குண்டத்தில் தமிழிலும் 36 யாக குண்டத்தில் சமஸ்கிருதத்திலும் வேள்விகள் நடத்தப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து ஏற்கனவே பிரபல தனியார் ஊடகத்துக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் நேர்காணல் ஒன்றில் பேசியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.